Hi friends, welcome to Stay Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மினி vlog தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரொம்ப நாளா ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க ஃபோன் பண்ணியுமே ஏன் இன்னும் வீடியோஸ் போடல அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரைடே மார்னிங் எப்பவும் போல வெளிய க்ளீன் பண்ணிட்டு அழகா கோலெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமைனாவே கொஞ்சம் மங்களகரமா வாசல்ல பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ அழகா ரெடி பண்ணியாச்சு. உள்ளேயுமே வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா மார்னிங் தான் நான் எல்லா வர்க்குமே பண்ணேன். வீடு க்ளீன் பண்றதாகட்டும் அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து மார்னிங் தான் பண்ணேன். அதனால் வந்து பாப்பாங்களே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க எல்லாருமே வந்து கூட. சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கூட சமைச்சிட்டு இருந்தேன். என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். பெரிய பாப்பாவுக்கு வந்து கீரைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு வந்து தோசை, அப்புறம் சட்னி, கொஞ்சம் வெஜிடபிள் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் வச்சு மார்னிங் சாப்பிட்டுட்டாங்க. மதியம் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் தான். அப்புறம் கீரை வந்து அரைக்கீரை கடைஞ்சிருக்கேன். நான் எப்பவுமே மோஸ்ட்லி வந்து அரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சட்டியில் தான் கடைவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம் இதெல்லாம் தாளித்து நீங்கள் வந்து கடையும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு வச்சுருக்கோம். ஒயிட் ரைஸ் இதுதான் மதியம் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் கட் பண்ணி நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவரும் பார்த்திங்கன்னா சமையலாம் கும்பிட்டுட்டு வந்து எப்பயும் போல் வந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்தாச்சு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்டு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் 2 பேரும் என்னன்னே தெரியல. எக்ஸாம் நானும் தெரியல, என்னை எதுக்காக தெரியல. கொஞ்ச நாள் அது காலையில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகிறாங்க. சரி ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. சாக்ஸ் போடாமல் போட்டு போகக்கூடாதுடா ஷூவை. பேக்கில் வச்சுருக்கியா? மிஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பேக்கில் எடுத்து வச்சுட்டு போனோம்ல ஒன்று. நாங்கள் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பாப்பா இன்னும் வரல, பேகு வேற எடுத்துகிட்டே போனோம். மேலே போய் ஏதோ பேகுமே கொடுத்துட்டு போனால் கொடுத்துட்டே போகல. ஏன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிங்க் கலர் பேட் வச்சுருக்கலாம். அதை அவங்க அக்கா எடுத்துப்பான்னு சொல்லிட்டு அந்த பேக்கை மேலே தூக்கிட்டே போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வரா. பெல்ட் எடுத்துகிட்டு வர தான் போயிருக்கா. இப்போ பாருங்கள் அந்த பேக்கை அவள் கொடுக்கவே மாட்டா. பின்னாடி வச்சுக்கிறது கொடுக்கவே மாட்டா. அந்த பேடு எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூடிய சீக்கிரம் லென்த் வீடியோ போட ட்ரை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே பாய்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.